நானும் எத்தனையோ நாடு நியூசிலாண்டு, ஆஸ்திரேலியா, ஃபிஜி, வன்வாத்து, அப்புறம் இங்கிட்ட யூரோப் சைடும் போயாச்சு. இந்த மாதிரி பீச் எங்கேயும் பார்த்ததில்ல. ஒரே பிரச்சனை முதல்ல தாங்க. பாருங்க மக்களே, அந்தமான் காடு எப்படி இருக்குன்னு பாருங்க. வெறும் சூப்பராக ஐஸா இவ்வளோ அழகான நேச்சுரலான பிளேஸ் எங்கேயுமே கிடைக்காது. இயற்கையான பிளேஸ் அந்தமானில் மட்டும்தான். பாருங்கள், பஸ்ஸுலேருந்து இறங்கி இந்த மாதிரி ஜீப்பில் போகணும், வரணும் இந்த பீச்சுக்கு. அல்லது பஸ்ஸு வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்தில் இருக்குது, அந்த டயத்துக்கு வந்தால் மட்டும்தான் அந்த பீச் பக்கத்தில் வந்து இறங்க முடியும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, அந்த தீவில் தான் வந்து ஜர்வாஸ் ஆதிவாசி மக்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தீவில் தான் வந்து ஆதிவாசி மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஜர்வான்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு, பப்ளிக் போகிறதுக்கு அலோடு இல்லை, பேண்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த மக்கள் வந்து இங்கே வந்து எப்போயாவது வருவாங்க. ஓகேங்களா? இது போக இதுக்கு நேராக ஒரு தீவு காமிக்கிறேன். தீவு தெரியாது, ஒரு கல் இருக்கா, அந்த கல்லுக்கு நேராக தான் வந்து நார்த் சைடு சென்டினல் ஐலண்ட்னு ஒரு ஐலண்ட் இருக்குது. அந்த ஐலண்ட் வந்து பழங்காலத்து பழங்குடி மக்கள், அதாவது ஜர்வாஸ் அப்படின்றாங்க. அவங்க வந்து ட்ரெஸ்ஸுகளே போட மாட்டாங்க. ஸோ அங்கே யார் போனாலும் அடிச்சிருவாங்க, அடித்து கொண்டுருவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஒரு கப்பல் போய் தரை தட்டின்றது அவங்கள வந்து அம்பு வச்சு அடித்ததாகவும் இந்தியன் ஆர்மி காப்பாற்றினதாகவும் ஒரு வரலாறு, ஒரு நிகழ்வு நடந்துள்ளது இருக்குது. அது போக இப்போ இடையில வந்து ஒரு யுஎஸ் சிட்டிசன் ஒருத்தர் வந்து இல்லீகலாக அந்த தீவுக்குள்ளே நுழைஞ்சார். அவரையும் வந்து அந்த மக்கள் வந்து கொண்டுட்டாங்க. சரிங்களா? அதாவது சில டைம் தான் அந்த தீவு இங்கேருந்து பார்த்தா லேசாக தெரியுமா, எல்லாம் தெரியாது. அது போக இங்கே பாருங்கள், போட்டு மீன் பிடிக்கிறவங்க. இந்த பீச்சில் வந்து யாரும் கடலுக்குள்ளே இறங்குறதுக்கு அலோடு இல்லை. ஏன்னா முதலைகள் நிறையா இருக்கும். பாருங்கள், யாரும் இறங்கக்கூடாது. அதுக்காண்டியே 3 ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க 3 பேரும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த 2 பேரும் இருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து பங்கர்ஸ். இந்த பங்கர்ஸ் வந்து ஜப்பான் கட்டினது. அதாவது 2ஆம் உலகப் போர் டயத்தில் வந்து சர்வலைன்ஸ் பண்ணுறதுக்காண்டி கட்டினது. இன்றைக்கி கடல் உள்ள போயிடுச்சு. ஆனால் அந்த டயத்தில் வந்து 2ஆம் உலகப் போர் டயத்தில் வந்து இது வந்து கடலுக்குள்ளே இல்லை, தரை ஓரத்தில் தான் இருந்துச்சு. இதெல்லாம் தரையாக தான் இருந்திருக்கு, இப்போ கடலாக மாறிடுச்சு. தண்ணியை பாருங்கள், எவ்வளோ ஒயிட்டாக வெள்ளை கலரில் இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக. இந்த மாதிரி கடலில் வேர்ல்டில் எத்தனையோ நாடுக்கு போய்ட்டு கிட்டத்தட்ட 50 நாடுக்கு மேலே போயிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி தீவு நான் எங்கேயும் பார்த்ததில்ல.